ஜியோ, ஏர்டெல், வி இந்த 3 சிம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். எல்லா பிளான்ஸோட ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜியோ இன்னொரு வேலையும் பார்த்துருக்காங்க. வேல்யூ ஆடட்னு 2 பிளான்ஸ் இருந்துச்சுல, 395, 1559 இந்த 2 பிளான்ஸையும் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜியோவில் 2 GB per day அதுக்கு மேலே இருக்கிற பிளான்ஸில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அன்லிமிட்டட் 5G நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஏர்டெல்லில் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. வோடஃபோன் ஐடியாவில் இன்னும் 5Gயே வரல. ஆனால் அவங்களும் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஏர்டெலுக்கு ஜூலை 3 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வர போகிறாங்க. பட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஜூலை 4 கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஜியோவில் நீங்கள் ஜூலை 3 அடுத்த பிளானை பழைய ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 GB per day கீழே இருக்கிற அன்லிமிட்டட் 5G பிளான் ஏதாச்சும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ட்ரூவில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜூலை 3 அடுத்து அந்த பிளான் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அன்லிமிட்டட் 5G நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரீசார்ஜ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?